கண்மணி, நீ எங்கதான் இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீ மட்டும் என் கண்ணில் படவே மாட்டேங்கிற. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கியா இல்ல சந்தோஷமா இருக்கியா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. தலை சுத்துது கண்மணி. யார்? ஹலோ, கார்த்திக் டாக்டரா? ஆமா, நான் கார்த்திக் தான் பேசுறேன். நீங்க யாரு? ப்ரோ, என் பேரு ஆதித்யா. நேத்து கூட ஆட்டோல உங்களை அண்ணா நகர்ல இறக்கி விட்டேன்ல. அப்ப கூட சொன்னேனே நீங்க தான் எனக்கு ஆபரேஷன் பண்ணீங்கன்னு. ஆமா, ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. என்ன ப்ரோ நீங்க அப்பவே நீங்க கண்மணியை தான் தேடி வரீங்கன்னு சொல்லியிருந்தா கண்மணிக்கிட்டே கூட்டிட்டு போயிருப்பேன்ல. என்னது, என்ன சொல்றீங்க? நான் கண்மணியை தான் தேடி வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்மணி தான் சொன்னா. இல்ல, எனக்கு புரியல. கண்மணி உங்ககிட்ட சொன்னால? கண்மணி கண்மணி உங்களுக்கு தெரியுமா? ஐயோ கார்த்திக் ப்ரோ, கண்மணி என் சொந்தக்கார பொண்ணுதான். உண்மையா சொல்லணும்னா கண்மணியை எனக்கு கல்யாணம் பண்ணணும் தான் பேசி வச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா ப்ரோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா கண்மணி இப்பதான் என்கிட்ட சொன்னா. என்ன சொல்றீங்க? நான் இவ்வளவு நேரமா கண்மணியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் இங்கதான் இருக்கான்னு தெரியும், ஆனா எந்த வீட்டுல இருக்கான்னு தெரியாது. ரொம்ப தேடிட்டு இருந்தேனே. நான் அன்னைக்கே கேட்டேன்ல நீங்க யார் வீட்டுக்கு போகணும்னு. அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா கண்மணி உங்க கூட அப்பவே அனுப்பி விட்டுருப்பேன். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்பதான் கண்மணி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. அவகிட்ட நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு எங்களுக்கு விடிஞ்சா கல்யாணம். அதுக்குள்ள எப்படியாவது கண்மணியை உங்க கூட அனுப்பி வைக்கணும். என்ன சொல்றீங்க? கண்மணி என் கூட அனுப்பி வைக்க போறீங்களா? ஆமா, இல்லனா கண்டிப்பா எனக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடந்துரும். இல்ல இல்ல, கண்மணிய என் மனசார நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கேன். என்னால அப்படிலாம் கண்மணியை விட்டு தர முடியாது. கண்மணி பேசும்போதே தெரிஞ்சது. அதுக்குதான் சொல்றேன். அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்து உங்க கூட நான் சேர்த்து வச்சிடறேன். எங்க கூட்டிட்டு வரணும் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இவ்வளவு தூரத்துக்கு என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கண்மணி படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிட்டு கண்மணியை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறதா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப கண்மணி கூட சொன்னா எங்க அம்மா தனியா இருப்பாங்க, எங்க அம்மாவையும் தம்பியும் கூட்டிட்டு போலான்னு சொன்னா நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்படி திடீர்னு இப்படிலாம் ஆகும்னு நான் நினைக்கல. அப்போ நாங்க ஃபாரின் போற பிளான்ல கண்மணிக்கும் பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கண்மணி இங்க இருந்தானா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும். நான் கண்மணியை கூட்டிட்டு ஃபாரினுக்கு போயிடுறேன். நல்ல முடிவு தான். நீங்க கண்மணியை கூட்டிட்டு ஃபாரினுக்கே போயிடுங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்? கண்மணியை கூட்டிட்டு ஃபாரினுக்கு போகணுமா? கார்த்திக், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்மணியை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறது என்னோட கடமை. நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க இப்பவே எல்லாத்தையும் புக் பண்ணிடுங்க. நான் கண்மணியை கூட்டிட்டு ஏர்போர்ட்க்கு வந்துடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா அதே. என்னால இப்ப ரொம்ப தூரத்துக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் துபாய்க்கு போறேன். அப்புறமா யூஎஸ், லண்டன் எங்கேயாவது போய்க்கிறோம். ஆனா கண்மணி வர ஒத்துக்குவாளா? அவங்க அம்மா? ப்ரோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் கண்மணியை கூட்டிட்டு போங்க. அவ ரொம்ப ஃபீல் பண்றா. இங்க இருந்தானா கண்டிப்பா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சரி, ஓகே. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா உங்க லைஃபை வாழுங்க. ஓகே, நீங்க எல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. நான் வைக்கிறேன். சரி. மச்சான், என்னடா சொல்லிட்டு இருக்க? யார்கிட்ட இப்ப பேசிட்டு இருந்த? ஏதோ கண்மணியை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்த. ஆமா. என்னடா, எதுவும் பிரச்சனையா? நிம்மதி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. இதை நம்ம சீக்கிரட்டா பண்ண போறோம். ஓகேவா? சீக்கிரட்டா பண்றதுக்கு இது என்ன பிக் பாஸ் டாஸ்காடா? ஏண்டா ஒரு மார்க்கமா பேசுற? பக்கத்துல வா. அச்சி வா. சொல்லு. நிம்மதி, இங்க பாரு. கண்மணி என்ன தனியா கூப்பிட்டு அவ ஒரு பெரிய விஷயத்த சொன்னா. அவ கார்த்திக்னு ஒருத்தர லவ் பண்றா. இது வேதாக்கு தெரியக்கூடாது. என்னது? கண்மணி வேதாக்காவை லவ் பண்றாளா? ஐயோ மென்டல். ஏய் லூசாடி நீ. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கண்மணி கார்த்திக்க லவ் பண்றாடி. கண்மணி எதுக்கு நீ வேதாவை லவ் பண்ண போறா? ஐயோ, ஆமால, மறந்துட்டேன். அம்மா, நீ என்ன சொன்ன? கண்மணி கார்த்திக்னு ஒருத்தர லவ் பண்றாளா? பொறுமையா கேளுடி, எதுக்கு கத்துற? ஆதி, என்னடா அது ட்விஸ்ட்? ஆமா, இப்பதான் சொன்னா. இவ்வளவு நாளா சொல்ல விடாம வேதா தான் தடுத்திருக்காங்க. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? கண்மணியை கார்த்திக் கூட சேர்த்து வைக்க போறேன். டேய், உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப போய் கண்மணியை கூட்டிட்டு போய் கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ற?
ஏற்பாடு பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக நான் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கார்த்திக்கும் கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. நியாயப்படி நம்ம அவங்க 2 பேரையும் சேர்த்து தான் வைக்கணும். சரி, இப்ப எப்படி? அதுக்கு தான் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். டேய், எனக்கு புரியுது. ஆனா எப்படிடா? நீ பாவம்ல, உன் கல்யாணம் நின்றும். இந்த கண்மணி முன்னாடியே சொன்னா என்ன? அவன் நிறைய வாட்டி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கா. ஆனா வேதா அவங்க தான் தடுத்திருக்காங்க. சரிப்பா, அது மேட்டர் இல்ல, நான் பாத்துக்கிறேன். முதல்ல கண்மணியை கூட்டிட்டு போய் கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும். இந்த வீட்டை விட்டு எப்படி கண்மணியை கூட்டிட்டு போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. இதெல்லாம் சினிமால தாண்டா பாத்திருக்கேன், நேர்லயே நடக்க போகுதா? டேய், நல்லா யோசிச்சுக்கிட்டியா? நீ கண்மணியை கூட்டிட்டு போய் கார்த்திக் கூட சேர்த்து தான் வைக்க போறியா? என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? பின்ன நானும் தாலி கட்டி அவ கூட குடும்பம் நடத்த முடியும்? அவ அவனை நினைச்சிட்டு உட்காந்துருப்பான். நான் இல்ல, நானும் அப்படியே இருக்க முடியுமா? அதான் கேட்டேன். டியாதி, ஒரு நிமிஷத்துல இந்நேரத்துக்கு ஒளறி கொட்டி இருப்ப. புரியுதுடா, இருந்தாலும் இது பாரு நிம்மதி, இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல. நான் எப்படியாவது யார் கண்ணிலையும் படாம இந்த வீட்டை விட்டு கண்மணியை வெளியே கூட்டிட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏ ஐடியா. என்ன? ஏ, உனக்கு எப்படியாவது புர்கா கிடைக்குமா? புர்காவா? இங்க பக்கத்துல என் கிளாஸ்ல ஒரு முஸ்லிம் ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட இருக்கும். அதை போட்டுதான் இப்ப கண்மணியை வெளியே கூட்டிட்டு போகணும். நீ சீக்கிரம் போய் அந்த பொண்ணு கிட்ட வாங்கிட்டு வரியா? சரிடா. நீ எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா. போய் வாங்கிட்டு வாடி, டைம் இல்ல. சரி சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். சீக்கிரமா போ. கண்மணி எப்படியாவது கார்த்திக் கூட சேர்த்து வச்சிடணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அம்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல? நாளைக்கு கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது மறந்துட போறோம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு கண்ணு. கோயில் ஜாமா, விளக்கு, எண்ணெய், அப்புறம் திரி கூட எடுத்து வச்சாச்சு. தீப்பெட்டி? ஐயோ, அது மறந்துவிட்டனே. எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எடுத்து வைமா. இதெல்லாம் நானா சொல்லணும்? உனக்கே தெரிய வேணாமா? சரி சரி விடு கண்ணு. நம்ம போறது கோயில் தானே, அங்க தீப்பெட்டி எல்லாம் இருக்கும். இருக்கும், இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வைக்கணும்ல. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்களோ இல்லையோ, நான் தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். நீ டென்ஷன் ஆகாத கண்ணு. இந்த நேரத்துல நீ போய் டென்ஷன் ஆகலாமா? தங்கச்சி கல்யாணத்துக்காக எம்பிட்டு வேலை பாக்குற. தங்கச்சி மேல அவ்வளோ பாசமா கண்ணு. பாசமும் இல்ல, ஒரு புண்ணாக்கும் இல்ல. அவளை இங்க கட்டி கொடுத்தாதான் நான் சொத்தெல்லாம் அடைய முடியும். அந்த ஒரு காரணம் தான். அம்மா 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 வந்துட்டு இருக்காங்கம்மா, வந்துகிட்டு இருக்காங்க. யாரு? அம்மா அம்மா வந்துகிட்டு இருக்காங்கம்மா. யாரு? உங்க அம்மாவா? எங்க அம்மா எதுக்குமா இங்க வர போறாங்க? நம்ம வீட்டு அம்மாமா, நம்ம மகாலட்சுமி அம்மா வந்துட்டு இருக்காங்க. மகாலட்சுமின்னு இந்த வீட்ல யாரு இருக்கா? அதுவும் நமக்கு தெரியாம? அண்ணே, யாரண்ணே சொல்றீங்க? அட, நம்ம ஷாலினி அம்மா வந்துட்டு இருக்காங்கம்மா. குட்டி தங்கம். ஐயோ, வந்துட்டா அடுத்த பிரச்சனை. இருக்கிறதுங்களே இங்க சமாளிக்க முடியல, இதுல இவ வேற எக்ஸ்ட்ராவா எதுக்கு? அம்மா. ஐயோ, என்ன இவ்ளோ அழகா இருக்கா? அழகுல நம்மளுக்கே டஃப் கொடுப்பா போலயே. எம்பிட்டு நீளமான முடி, அழகான கண்ணு வேற. ஆத்தாடி. குட்டி தங்கம், பார்த்து எம்பிட்டு நாளாச்சு என் புள்ள. ஐயோ, படிக்கிறேன் இப்படி துருப்பா இழைச்சு போயிருக்காளே. கண்ணு, நல்லா இருக்கியா தங்கம்? அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? நான் தான் வந்துட்டேன்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருப்பேன், சரியா? அப்படியே தங்கம், உன்னை பார்த்ததுல ஆனந்த கண்ணீர் தான் தங்கம். சரி, நீ இன்னும் உங்க அண்ணிய பார்த்தது இல்லல? நிக்கிற பாரு, இவதான் வேதா, உங்க பெரிய அண்ணன் பொண்டாட்டி. போட்டோல பார்த்தல, அதனால அடையாளம் தெரியுது. அண்ணி. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏமா, இப்பதான் உனக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு வழி தெரிஞ்சதா? படிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய இருந்துச்சா, அதான் வர முடியல. உங்க ரெண்டாவது அண்ணக்காரன் இப்படிதான் போலீஸ் ஆயிருவேன்னு ஊரை ஏமாத்துறது மட்டும் இல்லாம வீட்டையும் ஏமாத்திட்டு இருக்கான். உன் கதை என்னம்மா? நீ கலெக்டர் ஆயிருவேன்னு ஏமாத்தாம நீ அது சீக்கிரம் கலெக்டர் ஆகுமா? இந்த வருஷம் கண்டிப்பா நானும் கலெக்டர் ஆயிடுவேன், எங்க அண்ணனும் போலீஸ் ஆயிடுவான். பாக்கலாம். கலெக்டர் திமிரு கொஞ்சம் இருக்கும் தான் போலயே. சரி சரி, பாக்கலாம். அம்மா, என்ன பேசிட்டே இருக்கீங்க? வேதா, போய் சாப்பாடு எடுத்து வை. லட்டு, நீ போய் சாப்பிடு போ. கண்ணு, உன் ஃப்ரெண்டும் உன் கூட வருதுன்னு சொன்ன. வந்திருக்காமா, அவளுக்கும் இங்க சொந்தக்காரங்க வீடெல்லாம் இருக்கு. பக்கத்துல தான் உங்க சித்தி வீடு, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்படியா? நான் அவ வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி கண்ணு. கண்மணி, சூப்பர், பக்காவா ரெடி ஆயிட்ட. இப்படியே நம்ம போனோம்னா யார் கண்ணிலையுமே மாட்டாம நம்ம கார்த்திக் கிட்ட போயிடலாம், சரியா? சரிங்க மாமா. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படி நம்ம வெளியே போறோம்?
அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நிம்மதி, என்னடா? இங்க பாரு, பிளான நல்லா கேட்டுக்கோ. ஸ்கிரிப்ட் படி கண்மணி உன்னோட ஃப்ரெண்டு ஃபாத்திமா. அவளை நீ என்னோட கல்யாணத்துக்காக கூட்டிட்டு வந்திருக்க, சரியா? நம்ம வீட்டு வாசல் வழியா தான் போய் ஆகணும். வேற வழி கிடையாது நம்ம வீட்ல. அதனால கீழே யாரு நின்னாலும் என்ன பேசினாலும் எதுவுமே கண்டுக்காத. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லி நேரா கண்மணியை கூட்டிட்டு பார்க்கிங்க்கு போயிடு. நான் பின்னாடி வந்து வண்டி எடுத்துட்டு அப்படியே கண்மணியை கூட்டிட்டு அங்க போறேன். சரிடா, நீ போயிருவ. அதுக்கப்புறம் கண்மணியை காணோன்னு தேட மாட்டாங்களா? அதுக்கு இன்னொரு பிளான் இருக்கு. கண்மணி ரூம்ல போய் நீ தலையெல்லாம் போத்திட்டு தூங்கு. எது, நானா? ஆமா, நான் வர வரைக்கும் கண்மணியா நீ தான் நடிக்க போற. டேய், பயமா இருக்குடா. ஒன்னும் பயப்படாத. மிஞ்சி மிஞ்சி போனா வேதா அவங்க மட்டும் தான் ரூம்க்கு வருவாங்க. அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் நீ நடிச்சிட்டேனா போதும். அவங்க எக்காரணத்து கொண்டும் பெட்ஷீட்டை திறந்து மட்டும் பார்க்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கதவு கூட ஓபன் பண்ணாத. நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி கண்மணி வாய்ஸ்ல பேசி கொஞ்சம் மேனேஜ் பண்ணு. நான் கண்மணியை விட்டுட்டு சீக்கிரமா வந்துறேன், சரியா? டே, பயமா இருக்குடா. என்னடா நீ? லூசாடி நீ, எதுக்கடி இப்படி பயப்படுற? பயப்படாத. இந்த நேரத்துல தான் நம்ம துணிவா செயல்படணும். ஆமா, பெரிய பாகிஸ்தான் இந்தியா போரு துணிவா செயல் பண்ணுமா? டேய், ஐயோ பயப்படாதடி, நான் சொல்றத மட்டும் செய், சரியா? ஆமா, கீழே என்ன சத்தம்? உன் தங்கச்சி வந்திருக்கா. லட்டு வந்துட்டாளா? சரி, அவளை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய், லட்டு வந்திருக்கா. எல்லாரும் அவகிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் கரெக்டான நேரம். சீக்கிரம் கீழே போ. சரி கண்மணி, போலாமா? மாமா. நீ உன் டாக்டர் கூட சேரணுமா சேர வேணாமா? ஆமா, எனக்கு அவர்தான் வேணும். பயப்படாம என் கூட வா. சரி மாமா. நிம்மதி, ஷாலு, நானே தான். எப்படி இருக்கீங்க? ஆதி அண்ணா கூட அடிக்கடி போன்ல பேசியிருக்கேனே. ஆமாமா, அதான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். யார் இந்த புர்கா போட்டது இங்க வந்து நின்னுட்டு இருக்கு? ஹேமா, யாருமா நீ? ஐயோ, நிம்மதி. இரு, நான் சமாளிச்சுக்கிறேன். வேதாக்கா, அவ என்னோட ஃப்ரெண்டு. பேரு ஃபாத்திமா. ஓ ஃப்ரெண்ட் எல்லாம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வர? நான் உன்னையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது என் ஃப்ரெண்டு வீடு. நான் வருவேன் போவேன். அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? வேதா, நீ சும்மா இரு. நிம்மதி, அண்ணே, உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் சாப்பிட வைமா. வெளிய பந்தல்ல சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், சாப்பிட வைமா. அண்ணா, அது அவ அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போணுமா. அதான் அவளை கொண்டு போய் நான் வீட்ல விட்டுட்டு வரேனா. சாப்பிடாம எப்படிமா? கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கா. அம்மாடி, சாப்பிட்டுட்டு போமா. போய துறக்காத. போய துறந்தனா கண்டுபிடிச்சிருவாங்க கண்மணி. ஆனா இல்ல, அவங்க வீட்ல உடனே வர சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. நான் அனுப்பி விட்டு வரேன். நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவா, அப்ப வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அப்படியா? சரிம்மா. கண்மணி, வா போலாம். இவளே ரொம்ப ஆடுவா, இதுல இவ ஃப்ரெண்டு வேற. வேதா, நீ லட்டுக்கு சாப்பாடு எடுத்து வைப்போ. சரிங்க. ஐயோ, இன்னும் கண்மணி வரலையே. ஃப்ளைட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது உள்ள போகணும். கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம கண்மணி இங்க வரணும். கார்த்திகே, கண்மணி. மணல் முழுதும் இங்கு சக்கரையா, கடல் முழுதும் இங்கு குடிநீரா, காகிதமின் மேல் பறந்ததும் அது கவிதை நூலென மாறியதே. காதல் சொன்ன கனவே, அது கடவுளை கண்ட கனவே, காற்றாய் பறக்குது மனமே. இங்க ஒண்ணு பார்க்காம போயிருவனோட நினைச்சு பயந்துட்டேன் கார்த்திகே. கண்மணி, நானும் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டோன்னே எனக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு தெரியுமா? நல்ல வேலை, நம்மள அந்த ஆண்டவன் சேர்த்து வச்சுட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆண்டவன் இல்ல, நம்ம ஆதிதான். ஆமா, ஆதி மாமா மட்டும் இல்லனா நம்ம சேர்ந்திருக்கவே முடியாது. கார்த்திக், என்னாச்சு? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டீங்களா? ஐயோ, அதெல்லாம் விடுங்க ஆதி. நீங்க மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு என் கண்மணி எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. ஆமா மாமா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். இங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க அதெல்லாம் முடியாது, நிச்சயமானது, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்துவீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ரொம்ப நல்ல மனசு மாமா. கொண்டு வந்து என்ன இவரு கூட சேர்த்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. காதலோட வலி எனக்கு நல்லாவே புரியும். அதனாலதான் காதலிச்சவங்களோட தான் சேரணும்னு நானே கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. ஐயோ, எதுக்கு இப்ப தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க ப்ரோ? அன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணலனா நான் இந்நேரத்துக்கு உங்க கண்மணியை காப்பாத்தி உங்க கூட சேர்த்து வச்சிருக்க முடியாது. அப்ப நியாயப்படி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஐயோ ஆதி, அதுக்கு போய் இதை கம்பேர் பண்றீங்களே. அது என்னோட வேலை, அதை தான் நான் செஞ்சிருக்கேன்.
ஆனா இது எவ்வளவு பெரிய பெரிய மனசு தெரியுமா உங்களுக்கு? நீங்க கண்மணியும் கூட சேர்த்து வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி சரி, ரொம்ப நேரத்துக்கு இங்க நிக்காதீங்க. 2 பேரும் முதல்ல கிளம்புங்க. ஆதி, அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க கார்த்திக், என்ன ரெக்வெஸ்ட்? இப்ப நீங்க போய் உங்க கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறீங்களா? எனக்கும் என்ன பண்றதுன்னு ஐடியா இல்ல. இல்ல, நான் ரொம்ப தூரம்லாம் போல, துபாய்க்கு தான் போறேன். நான் போற வரைக்கும் இந்த கல்யாணம் அதுக்கேத்த மாதிரி ஏற்பாடோட இருக்கட்டுமே. இப்ப நீங்க நிறுத்துனீங்கன்னா சீக்கிரமாவே ஏதாவது ஒண்ணு பிரச்சனை நடக்கும். நாளைக்கு தாலி கட்டுற இடத்துல வந்து கண்மணியை காணும்னு சொல்லி அப்படி பண்ணா அப்ப இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கம்மியாகுமோன்னு தோணுது. நாங்களும் துபாய்க்கு போய் ரீச் ஆயிருவோம்ல, அதுக்கு தான் சொல்றேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா, அதுவும் கரெக்டு தான். ஏன்னா அந்த வேதா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நீங்க சொன்ன மாதிரி காலையில வரைக்கும் பார்த்துட்டு எப்படியும் பொண்ணை காணோன்னு தேடுவாங்கல்ல, அப்ப சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. சரி, போயிட்டு வரேன். மாமா, போயிட்டு வரேன் மாமா. அம்மாவை நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் தைரியமா போறேன். அம்மாக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது மாமா, ப்ளீஸ். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. நான் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கண்டிப்பா சொல்லுவேன். பாருங்க. சரி ப்ரோ, சரி நாங்க கிளம்புறோம். சரி கண்மணி, ஓகே தானே? ஓகே மாமா, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, நின்னா தேங்க்ஸ் சொல்லியே என்ன சாவடிக்கிறீங்க. 2 பேரும் கிளம்புங்க முத. போயிட்டு வாங்க. உங்க 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். சரி மாமா. கண்மணி, வா போலாம். எப்படியோ கண்மணிய கார்த்திக் கூட சேர்த்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுல என்ன பிரச்சனை நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது ஒன்னும் தெரியல. சரி, என்னவோ போய் பார்க்கலாம். ஐயோ, இங்க எவன்டா சிக்னல் போட்டது? இங்க யாருமே இல்லையே. இந்த அர்த்தராத்திரியில சிக்னல் போட்டு வச்சிருக்கானுங்க. சோ கிருஷாது, கிருஷ், அது யாரு? ஜெனியா? என்னடா நடக்குது இங்க? அட்டோ பாவி, ஏண்டா டேய் ஃப்ராடு, உனக்கு வேற பொண்ணோட நிச்சயதார்த்தமா? உன்னை நம்பி உன்னை காதலிக்கிறாளேடா நிம்மதி, அவளை டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இதோ வர, எத்தனை பேரை ஏமாத்தணும்னு நினைக்கிற? ஐயோ, இந்நேரத்துக்கு நிச்சயமே முடிச்சிருக்குமே. பரவாயில்ல, இன்னும் கல்யாணம் ஆகல. பாவி, உனக்கு எப்படி நிம்மதியை ஏமாத்தணும்னு மனசு வந்துச்சு? உன்னை இன்னைக்கு நான் உன்னை சும்மாவே விட போறதில்லடா. கிட்டவனே, குடிச்சிட்டு பொண்ணுங்க வாழ்க்கையை அழிக்கலான்னு பாக்குறியா? உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. உன்ன ஏய், நம்ம பிளான் படி நாளைக்கு நிம்மதியை தூக்குறோம், அவளை அழிக்கிறோம், அவளை போதைக்கிறோம். என்னடா, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னது நிம்மதியா? நல்ல ஞாபகம் இருக்கு மச்சான். இங்க பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ நிம்மதிய ஒரு ரவுண்டு, அடுத்தது நானும் நிம்மதிய ஒரு ரவுண்டு. ஓகே? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது. அவ எனக்கு மட்டும்தான். அவளை ஒரேடியா முடிச்சுட்டு ஜெனிய கல்யாணம் பண்ணிப்ப. தடயமே இல்லாம அழிக்கிறதுக்கு எல்லா பிளானும் போட்டு வச்சிட்டேன். நாளைக்கு அந்த ஆதிக்கு கல்யாணம். ஆதி கல்யாணத்தப்பதான் ஆதி பிஸியா இருப்பான். நிம்மதி எங்க இருக்கான்னு கூட கண்டுக்க மாட்டான். அந்த நேரமா பார்த்து நிம்மதியை தூக்குறோம், அவளை யூஸ் பண்றோம், அப்புறம் கொலை பண்றோம். இதுதான் நம்மளோட பிளான். சூப்பர் மச்சான், நீ சொன்ன மாதிரியே ஆளுங்கெல்லாம் செட் பண்ணியாச்சு. நாளைக்கு எப்படியும் அவ அந்த கோயில தானே இருப்பா. யாருக்கும் தெரியாம கூட்டமா இருக்கிற இடத்துல அப்படியே அவன் மூஞ்சில கர்ச்சிப்ப வச்சு மயக்க மருந்த கொடுத்து அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம அனுபவிக்க வேண்டியதான். நாளைக்கு நிம்மதி நமக்கு எற. எப்படி பேசுறானுங்க இவனுங்கள? ஹலோ நிம்மதி. ஆதி, முடிஞ்சதா? இங்க ரொம்ப நேரம் என்னால சமாளிக்க முடியாதுடா, பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வா. வரேன் நிம்மதி, சீக்கிரம் வந்துடுறேன். எது நாளைக்கு நிம்மதியை கடத்தலான்னு பிளான் பண்றீங்களா? எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். டடான், தோ வந்துட்டேல. ஆஹா ஆஹா, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான் போங்க. நீங்க எதிர்பார்த்த வீடியோ இன்னைக்கு கல்யாண வீடியோ. ஆனா இன்னைக்கு கல்யாண வீடியோ வராம நம்ம அட்மின் இன்னும் கொஞ்சம் நம்மள காக்க வச்சிருக்காங்க இல்லையா? காத்திருந்து பாப்போம். ஆக மொத்தத்துல கண்மணி கார்த்திக்கும் சேர்ந்தாச்சு. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது? உங்களுக்கு யாருக்காவது கெஸ்ஸிங் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன்.
நம்ம சூர்யா ஷாலினிக்கு ஒரு சைடுல ஒரு கதை போயிட்டு இருக்கு இல்லையா? ஷாலினி சூர்யாவோட பேக்கை தெரியாம எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப சூர்யா அதை தேடி ஷாலினி இருக்கிற இடத்துக்கு வர போறாங்க. அது எதுக்குன்னு யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பா பார்க்கலாம். நாளைக்கு மத்தியானம் எல்லாரும் வாங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல கொண்டக்கடலை பிரியாணி சூப்பர் டேஸ்ட்ல செம்மையா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.